All will start the session. So today's topic is all about the WAF. So AWSல WAF அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So Web Application Firewall, we call it as a Web Application Firewall. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சம் ஸோ காலேஜில் நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு காலேஜில் இருக்கோம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து சில சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 403 ஃபார்பிடன் அந்த ஃபயர்வால் மூலிமா யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கறனால ஸோ தே ஹாவ் அதை வந்து அவங்க வந்து ஃபயர்வாலில் அவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வெப்சைட்டை. ஸோ ஃபயர்வாலில் ஸோ ஃபயர்வால் ஃபார்பிடன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபார்பிடன் ஸோ இந்த மாதிரி சில அவங்களோட அப்ளிகேஷன் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சைட்டு அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ வி கேன் go for a WAF. ஸோ தென் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம WAF அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைரெக்டாக டாஸ் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஸோ டாஸ் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி ரெக்வஸ்ட்டை மெனி நம்பர் ஆஃப் ஐபி வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் கமெண்டர் AWS ஷீல்டு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் 4 நம்மளோட OSI லேயரில் 4th லேயராக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரே நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஐபி ரெக்வஸ்ட்டை ரொம்ப நிறையா கொடுத்தோம்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து it can't able to handle the particular ஒரு million of requests or 100 of thousands of requestsக்கு மேலே நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ we can't able to அந்த EC2 இன்ஸ்டன்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த டைமில் உங்களோட சர்வர் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம டாஸ் ஒரு ப்ரோக்ராமேட்டிக் WAF இந்த சென்ஸ் நம்ம WAF தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷீல்டுங்கிறது வந்து லேயர் 4ல் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த WAF அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கிங் இந்த லேயர் ஆஃப் 7th லேயரில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. தட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன். தட் இஸ் வெப் இந்த நேம்லேயே இருக்குது வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனாகவே HTTPS ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 7 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் OSI லேயரில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போனா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி அட்டாக்ஸ் வரும் அப்படின்னா ஸோ SQL இன்ஜெக்ஷன். ஸோ ஒரு நம்மளுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்து அவங்க வந்து ஐபி ரெக்வஸ்ட் மூலிமா கொடுக்காம ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வேல நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த WAF வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வேல நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமேட்டிக் வேல உங்களுக்கு எல்லாமே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SQLல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு ஹாவ் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர் 1 = 1 சில கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸில் நம்ம யூசர் நேமில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் ட்ரூ. உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எப்போவுமே ட்ரூன்னு அர்த்தம். அப்போனா உங்கள் சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் தே வில் ஸ்டீல் யுவர் டேட்டாஸ். உங்களோட இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ யுவர் இன்ஃபர்மேஷன் வில் கெட் பி ஸ்டீல். அந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி SQL இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தென் we have a cross. So we have SQL injection இந்த மாதிரி we have one minute. So we have that SQL injection. SQL injection வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வேல நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த WAFக்கு கீழே தான் உங்களுக்கு வரும். Then we have attacks like cross site scripting. இந்த மாதிரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு கேமிங் பேஜ் மாதிரி போய் ஒரு பாப்அப் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த பாப்அப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஹேக்
உங்களோட டேட்டாஸ் எல்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக் பண்ணி ஸோ தே வில் அட்டாக் யுவர் வெப்சைட். ஸோ உங்களோட வெப்சைட் எல்லாம் அட்டாக் பண்ணி உங்களோட சப்போஸ் உங்களோட இன்ஃபர்மேஷன் காமர்ஸில் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக். ஸோ இது மூலியமாகவும் உங்கள் டேட்டாவை ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வேயில் ஸோ தே ஆர் ஸ்டீலிங் யுவர் டேட்டா. தென் பாட் அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாட்னா ஸோ ஒரு ஹியூமன் வந்து ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்காம ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பாட் ஒரு மீன்ஸ் பாட் மூலிமா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் ரெக்வஸ்ட்டை ஸோ ஒரு செகண்டுக்கு ஹியூமன் கொடுக்கறத விட ஸோ நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸை கொடுத்து நம்மளுக்கு பண்ணதோ அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து பாட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேட்டாவை ஸ்டீல் பண்ண உங்களுக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் வி have a brute force attack அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ brute force attack. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா ஸோ உங்களோட பாஸ்வேர்டை திரும்ப நிறைய வேஸில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேபி 1 2 3 9 அப்படின்னா ஸோ தே வில் ட்ரை இட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 111 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, தென் 2 3 4 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, 6 7 8 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களோட பாஸ்வேர்ட்ஸை ட்ரை பண்ணி உங்களோட டேட்டாஸை ஸ்டீல் பண்ணா அப்படின்னா ஸோ தட் வி கால் இட் அஸ் அ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு WAF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HTTP அண்ட் HTTPS ப்ரோட்டோக்காலில் லேயர் 7ல் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. உங்களோட லேயர் 7ல் OSI லேயர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு ஐபியை நீங்கள் பிளாக் பண்ணணும். இந்த ஐபியில் இருக்க வந்த ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பேடாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பர்டிகுலர் ஐபியை மட்டும் நான் ரெக்வஸ்ட் பிளாக் பண்ணணும். இல்லை நான் ஒரு கண்ட்ரியே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஆக்சசிபிளாக இருக்கணும். இப்போ சைனா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லாம் வந்துச்சுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரி லெவல் பிளாக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்ட்ரி லெவல் மூலிமாவும் பிளாக் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் எழுதணும். கண்ட்ரி லெவல் பிளாக், ஐபி லெவல் பிளாக். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட அப்ளிகேஷனை பிளாக் பண்ணி யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு உங்களோட அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு டேட்டாபேஸ் முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ வி கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் WAF கைண்ட் ஆஃப் திங் வந்து நீங்கள் போய் ஸோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸில் வந்து இருந்து நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு சேஃப்கார்ட் யுவர் அப்ளிகேஷனை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் வைஸில் வி வர் ஆல்சோ see this. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு சப்நெட்டில் ஸோ அதில் வந்து ALB ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ALBயோட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஒரு க்ளவுட் ஃப்ரண்ட் மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ALBயோட அட்டாச் பண்ணால் தான் இந்த WAF அப்படிங்கிறதே உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். கண்டிப்பாக ALB செட்டப் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ ஐ ஹாவ் பிஃபோராக நான் ALB அப்படிங்கிறது டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதை இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் ஒரு அப்பாச்சி அப்படிங்கிறது நம்ம ரன் பண்ணி அதில் வந்து ஒரு ALB நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம WAF வந்து அந்த அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு கேப்ஷா அவங்க வந்து ஹியூமன் தானா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதுவும் நீங்கள் வந்து WAF மூலிமா அந்த கேப்ஷா வந்து நீங்கள் சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. வெப்சைட்டை கிளிக் பண்ணோடனையும் ஆர் யூ ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில பசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேப்ஷா சால்வ் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து யூ கேன் டூ இட் இன் திஸ் WAFல நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா யூ கேன் ஏபிள் டு டூ திஸ். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நான் ஒரு அப்பாச்சி அப்படிங்கிறத நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ். So here I go to this website. So okay, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் AWSல போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு அப்பாச்சி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் அப்பாச்சி அப்படிங்கிறது நான் ரன் பண்ண போகிறேன்.
So already one EC2 instance is running. Okay, I just want to. So already I have connected with this. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்பாச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். இந்த ஐபியை நான் காப்பி பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஸோ அப்பாச்சி இஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்பாச்சி வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸோ தென் ஐ எம் கோயிங் டு இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நவ் ஐ கோ பேக் டு த டார்கெட் குரூப் அப்படிங்கிறதுல நான் போயிட்டு ஸோ இந்த டார்கெட் குரூப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VPCக்குள்ளே டிஃபால்ட் VPCக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு லோட் பேலன்சர் வைக்க போகிறேன். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இதோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த EC2 இன்ஸ்டன்ஸையும் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம பிஃபோராக பார்த்தோம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா டார்கெட் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸை டார்கெட் குரூப்பில் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அப்போ வந்து அப்பாச்சி வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ALBயோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட் குரூப் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை டார்கெட் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டார்கெட் குரூப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் HTTP. ஸோ இது வந்து டிஃபால்ட் VPCயில் இருக்குது. ஸோ தென் ஐ ஜஸ்ட் கம் டவுன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் திஸ். இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா include as pending below அப்படிங்கிறது கொடுத்து I just want to add this. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு create a target group அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நவ் we have to create a load balancer. ஸோ டார்கெட் குரூப்பில் நம்ம இந்த லோட் பேலன்சரோட அட்டாச் பண்ணோம். ஸோ ஹியர் we are going to see about the application load balancer தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ I just want to create this. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா YT லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு திஸ் இஸ் இன்டர்நெட் ஃபேஸிங். ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட். ஏதோ ஒரு 2 சப்நெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வி ஹாவ் டு யூஸ் எனக்கு YT அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி குரூப் இருக்குது. அந்த செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிற போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் திஸ் YT செக்யூரிட்டி குரூப். ஹியர் இந்த டார்கெட் குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் டார்கெட் குரூப். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I just want to create a load balancer. So it will take some time to ப்ரொவிஷன் ஆகிறதுக்கு சில டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ப்ரொவிஷன் ஆகட்டும். ஸோ வில் சி ஏன்னா ஒரு லோட் பேலன்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த வேஃப் அண்ட் ஷீல்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ வெறுமனே நீங்கள் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் வி கான்ட் ஏபிள் டு அட்டாச் யுவர் வேஃபோட நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இந்த வேஃப் அண்ட் ஷீல்டுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அகெயின் டாஸ் அட்டாக். அந்த டாஸ் அட்டாக் வந்து எது அட்டாக் இது வந்து அகைன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா ஷீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த வேஃப் அப்படிங்கிறது இந்த ஷீல்டு அப்படிங்கிறது லேயர் 4ல் ஒர்க் ஆகுது. வேஃப் அப்படிங்கிறது வந்து லேயர் 7ல் ஒர்க் ஆகுது. இந்த வெப் டிராஃபிக் ஒரு இன்டர்நெட்டில் நடக்கக்கூடிய மலிஷியஸான ஆக்ஷனை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் லெவலில் இருக்க ஆக்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா we have to go for this particular WAF and shield அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம WAF தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் இட் வெயிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நம்ம வந்து வெப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. வெப் ACL ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். நீங்கள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், உங்களோட வெப் அப்ளிகேஷனில் எதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், எதெல்லாம் பிளாக் பண்ணணும். ஸோ பாட் கண்ட்ரோல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பாட்ல இருந்து நிறைய நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு மில்லியன் ஆஃப் ரெக்வஸ்ட் ஒரு செகண்டில் ஹியூமன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாட் மூலிமா நம்மளுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து IP செட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த ஐபிலாம் நம்ம வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த IP செட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ரிஜெக்ட் பேட்டர்ன் செட் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் என்னென்னா ஸோ நிறைய கண்டிஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்னோட ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் we can set your ரிஜெக்ட் பேட்டர்ன் செட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ் வெப் ACL அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு
ஸோ கிரியேட் வெப் ஏசிஎல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா it is asking so many option. ரீஜனல் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரோட நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ஏபிஐ கேட்வே. ஸோ இந்த மாதிரி ஆப் சிங்க், காக்னிட்டோ யூசர் பூல், இந்த மாதிரி நிறையா ரீஜனல் நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் வர்ஜீனியாவில் தான் எனக்கு இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் இட் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ AWS WAF அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். YT அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் AWS ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ். நம்ம என்ன அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் தான் நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு YT-LB அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா ஸோ லோட் பேலன்ஸ் இஸ் அட்டாச் டு திஸ் பர்டிகுலர் இதோட இந்த ரீஜனல் அசோசியேட்டட் AWS ரிசோர்ஸஸ் நம்ம இதெல்லாம். ஸோ அட்டாக் அண்டர், ஸோ இது வந்து நோ நீட் டு சேஞ்ச் எனி ஆஃப் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஆட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ AWS-ஆக மேனேஜ் பண்ணுற சில குரூப்ஸ் இருக்குது. நாம் ஓனாக நம்ம ரூல்ஸ் எழுதி எதெல்லாம் பிளாக் பண்ணலாம். ஸோ AWS-ஆக மேனேஜ் பண்ணுற ரூல்ஸும் நீங்கள் வந்து ஸோ SQL இன்ஜெக்ஷன் இப்போ வந்து நான் இது கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் ப்ரொவைடிங் சம் ஆஃப் த ரூல் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஸோ ஃப்ராட் அட்டாக்ஷன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அட்டாக் நீங்கள் பாட் கண்ட்ரோல் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரூல் குரூப்ஸில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து அனானமஸ் IP லிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வேணும்னா SQL டேட்டா பேஸ் இவ்வளோ ரெக்வஸ்ட்க்கு இவ்வளோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஆட் யுவர், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ கெப்பாசிட்டிக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் நீங்கள் வந்து AWS-ஆக கொடுத்துருக்கிற மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்க்கு போய்க்கலாம். இல்லைன்னா வந்து யூ கேன் அட்டாச் யுவர், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இட் ஹியர். ஸோ நம்ம வந்து இப்போ ஓன் குரூப் தான், நம்ம ஓன் ரூல் குரூப் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ -YT அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு அகெயின் ஆட் AWS ரிசோர்ஸஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ் ஆட். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போது நம்ம வந்து இது கொடுக்காம ஸோ ஆட் மை ஓன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா IP செட்டை நியூ டேப்பில் நான் வந்து கொடுத்துப்பேன். ஸோ நம்மளோட நம்மளோட அப்பாச்சி வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட IP அட்ரஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த IP அட்ரஸை நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். அந்த காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் இந்த கிரியேட் IP செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா IP செட்டை நம்ம எதெல்லாம் பிளாக் பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம சில இது பண்ணணுமோ ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளாக் மை IP அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த IP அட்ரஸை நம்ம பிளாக் பண்ணோம் அப்படிங்கிறத ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி மை IP அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஹியர் /32 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு கிரியேட் IP செட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு IP செட் கிரியேட் ஆச்சு. இப்போ நீங்கள் ஆட் ரூல்ஸில் ஆட் மை ஓன் ரூல்ஸ் அண்ட் ரூல் குரூப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன ரூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா IP செட் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ AWS ஸோ அப்பாச்சி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் மை என்னோட அப்பாச்சி ரன் ஆகிட்டு இருக்கிறத என்னோட சிஸ்டமில் என்னோட லேப்டாப்பில் இருக்க IP யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ பிளாக் மை IP. ஸோ திஸ் இஸ் சோர்ஸ் அண்ட் பிளாக் பண்ணுறோமா கேப்ஷா வேணும்னா கேப்ஷா இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ரூல்ஸ். இப்போ நம்ம பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம எழுதியாச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ் அண்ட் அந்த ரூல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நோ நீட் டு கிவ் எனி ஆஃப் த ஆப்ஷன் ஹியர் கிரியேட் வெப் ACL அப்படிங்கிறது கொடுத்து ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்குள்ளே இந்த லோட் பேலன்சர் வந்து ப்ரொவிஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பிகாஸ் இந்த AWSல இருக்க ELBயில் இருக்கிறது தான் நம்ம அந்த லிங்க்கை கொடுத்து நம்ம வந்து எதை பிளாக் பண்ணுறோன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் திஸ்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து வேஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங். ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் இப்போ ரன் ஆயிட்டு இருக்க அப்பாச்சி வந்து என்ன ஆகும்னா, ஸோ இட் வில் பி பிளாக்டு பை யுவர் நம்ம வேஃப் மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் ஸோ இந்த ஏஎல்பியோட இந்த வேஃப் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ சில ஃபயர் வால்ஸ்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. சில வெப்சைட்ஸ்லாம் உங்களோட காலேஜ்லேயோ நீங்கள் படிக்கிறப்பையோ ஸோ பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு ஃபயர் வால் மூலிமா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லைக் வைஸ் யூ கேன் ஏபிள் டு பிளாக் திஸ். Just want to refresh it. So refresh பண்ணி பார்க்கலாம் whether it is created or not. So it is not creating. So I just want to, so AWS WAF அப்படிங்கிறது கொடுத்துட்டு, so I just want to give next add rulesல add my own rules. So IP set. ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எதை பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளாக் அப்படிங்கிறத நான் கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஐபி செட்டில் நம்ம ஒரு ஐபி கொடுத்துருக்கோம், அதை வந்து பிளாக் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு ஸோ வெயிட் ஃபார் ப்ரீவியஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸோ கிரியேட். ஸோ ஆல்ரெடி இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் created. So I just want to delete this. ஸோ இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ் பீன் கிரியேட்டட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஃப்ரெஷ் திஸ். ஸோ இங்கே வந்து ரூல்ஸில் போய் நம்ம செக் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் பிளாக் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ வில் வெயிட் ஃபார் சம் டைம் டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஹியர். ஸோ நெட்வொர்க் லோட் பேலன்ஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங். So I just want to click this. So I just go back to this. So I just want to delete this. First of all, I just delete this. So what I will do is, இப்போ ஐபி செட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. வெப் ஏசிஎல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் ஏடபிள்யூஎஸ் ஒய்டி வேஃப் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் மை ரிசோர்ஸஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ். ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ப்ரீவியஸ். இங்கே என்ன பண்ணலான்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். நெக்ஸ்ட் ஸோ ஆட் ரூல்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஆட் மை ரூல்ஸில் ஐபி செட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நேம் எனி ஆஃப் த நேம்ஸ் ஹியர். ஸோ பிளாக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளாக் மை ஐபி செக். இது வந்து ஐபி செக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஆட் ரூல்ஸ். ஸோ தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளிக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் then you have to check this and you have to give next. So next நீங்கள் கொடுத்துட்டு, you have to create your web ACL அப்படிங்கிறது create பண்ணுறதுக்கு it will take 2 minutes of time. So let us wait for that. So it's been created. So now we will check with this.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 403 forbidden அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ we have நம்ம இதை வந்து ஃபயர்வால் மூலிமா நம்ம பிளாக் பண்ணியாச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அன்பிளாக் பண்ணணும்னா நீங்கள் இங்கே மறுபடியும் போயிட்டு ரூல்ஸில் போயிட்டு ஸோ அகெயின் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இஃப் யூ வாண்ட் டு எடிட் திஸ் யூ கேன் எடிட் திஸ் பர்டிகுலர் இங்கே வந்து எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு எடிட் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கேப்ஷா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஃப்ரெஷ் திஸ். So like wait for a second. இப்போ பார்த்தீங்கன்னா so it is asking for the human verification. So I just want to begin அப்படிங்கிறத கொடுத்துட்டு curtains எல்லாம் நம்ம கிளிக் பண்ண சொல்லுது. So I just want to click the curtains. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா now you can access with the help of இது வந்து ஹியூமனா இல்லையான்னு வெரிஃபை பண்ணும். ஒரு பாட் வந்து ஒரு அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ we have to check whether the human or some other ஒரு சிஸ்டமும் உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணுறதுக்காக நம்ம கேப்ஷா அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும். ஸோ if you want to so you have lot of option. If you want you can go and do it by yourself. So this is all about your WAF setup in AWS. So thank you for everyone.